ராகுல் இந்த மாரி நான் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து அடுத்து வந்து வேலைக்கு போலான்னு இருக்கேன். இல்ல வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன படிச்சா, என்ன வேலை செஞ்சா வந்து நாளைக்கு நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன் அப்படின்னா என்னோட லைஃப்பை வந்து நான் ரிவைண்ட் பண்ணியோ இல்ல வந்து டைம் மிஷினில் போய் இந்த பர்ட்டிகுலர் வீடியோ நான் பார்த்திருந்தேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. அண்ட் வெல்கம் டு Raghulan guys. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. Virtuatainment ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்கலாம் வந்து virtuatainment.comல போயிட்டு Virtuaswap அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிரிப்டோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு இட். இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் லைஃப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சாய்ஸஸ் தட் வி மேக் இருக்குல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சாய்ஸ் வந்து நிறைய பேர் டிபெண்டன்சி இருக்கும். நிறைய பேர் நம்மளுக்கு சஜஷன் சொல்கிறத நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது, மற்றவங்க சஜஷன் அப்படின்றத வச்சு நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு டேக் அவர் ஓன் டிசிஷன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம், டைலமாலாம் இருக்கும். ஐயோ இதை எடுத்தால் கரெக்டாக இருக்குமா என் லைஃப் அப்படிலாம் சொல்லிட்டு. சி கைஸ், ஒரு விஷயம் நம்ம ஹேவ் டு பி வெரி கிளியர். நம்ம படிக்கிறது வந்து வேலை செய்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது பில் பே பண்ணுறது. இந்த பர்டிகுலர் சைக்கிளை நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் உங்கள் பிரெயின்லேருந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா யுவர் பிரெயின் திங்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஐடியலாகவே இருக்கும் அண்ட் யூ வில் திங்க் ஒன்லி சும்மா படம் பார்க்குறது, டிவி சீரிஸ் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும். பட் அது இல்லாமல் இஃப் யூ பீங் ப்ரொடக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ திங்க் வெரி பிக் ஐடியாஸ் கைஸ். இந்த பணம் மாதம் வாடகை கட்டணும், மாதம் வந்து பைக் இஎம்ஐ கட்டணும், பெட்ரோல் போடணும் அப்படின்ற இந்த சின்ன விஷயத்தில் நம்ம எனர்ஜி அண்ட் மைண்ட் வந்து நம்ம செலவு பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு விஷயம் ப்ரொடக்டிவாக செலவு பண்ணிங்கன்னா வில் ஆல் பிகம் பில்லியனர்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் வெரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த மாதிரி வேலை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் எனக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, எந்த வேலையில் எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் கிடைக்குது ஃபர்ஸ்ட்டு, அண்ட் பேசுகிறதுக்கான கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த சென்ஸ் வந்து நான் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன்றது வந்து நான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறது அப்படின்றது கிடையாது. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன், செக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் டிஃப்ரெண்ட் மக்கள் கிட்டக்க ஹவ் யூ கெட் த பாயிண்ட் அக்ராஸ் அப்படின்றது தான் வந்து கம்யூனிகேஷன். ஸோ அது வந்து நான் ஒரு வேலையில் செய்கிறப்ப எனக்கு அது வந்து பார்ட் ஆஃப் மை ஜாப் ப்ரொஃபைலில் வந்து என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ், நான் எப்படி பேசுகிறேன், என்ன டோனில் பேசுகிறேன், மற்றவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் பேசுகிறேன்னா, என்னோட வேலை நடக்குதா நான் பேசுகிறதுனால அப்படின்றது விஷயம்லாம் வந்து எனக்கு ஜாபே எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலை ஜாயின் பண்ணாலும் கைஸ், நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு விஷயம், அந்த வேலை வந்து இட் ஷுடன்ட் டேக் ஆல் மை டே. ஸோ ஒரு 12 மணி நேரம் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்து 2 மணி நேரம் காலைல, ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் கேப்பே இல்லாமல் வேலை, ஈவினிங் வந்து இல்லை எதுவுமே செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை நான் எப்போவுமே லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து வேலை வந்து இப்போ லெட்ஸே ஒரு 8 hours 9 hours இருக்குது அப்படின்னா 8 hours 9 hours கழிச்சே எனக்கு உடம்புல எனர்ஜி இருக்கணும், அது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரேம் இருக்கணும். ஸோ அந்தமாரி ஒரு வேலை. அண்ட் செகண்ட் வந்து ஸ்கில். நான் செய்கிற வேலை வந்து ஈஸியாக இருக்கக்கூடாது. இந்த சென்ஸ் வந்து இட் ஷுட் பி ரொம்ப கஷ்டமாக ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது. பட் அட் த சேம் டைம் வந்து இட் ஷுட் பி அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சுன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா அந்த சேலஞ்ச் வந்து இட் கீப்ஸ் அஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஜாப் எவ்ரி டே. ஸோ அந்த சேலஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியான ஜாப்னா நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய கவனம் வச்சு அதில் படிக்கணும், ஒரு நம்மளுக்குன்ட்டு ஒரு இன்ட்யூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் சேலஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி அதனால எனக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆகணும். நாளைக்கு நான் அந்த வேலையை விட்டு வெளில போனேன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், டிசைனர், சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராப்பராக ஒரு டெசிக்னேஷன் நேம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த வேலை வந்து எனக்கு ஷுட் கிவ் மீ த கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்தமாரி ஸ்கில் ஒன்று கற்றுக்கணும். அண்ட் செகண்ட் வந்து அந்த வேலையில் வந்து எனக்கு வந்து இந்த அன்னெசரி பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீனியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் எனி புல்ஷிட். ஐ எம் கோயிங் தேர் டு லேர்ன் த ஸ்கில். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி திங். அண்ட் செகண்ட் வந்து என்னோட சீனியர்ஸ் வந்து இஃப் தேர் ட்ரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியில் நான் போகிறேன் அப்படின்னா, லெட்ஸே வந்து நான் ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நான் போகிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற மற்ற பிஸ்னஸ் யூனிட்ஸ் கூட ஐ வாண்ட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சேல்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட உட்காந்து காலையில் வந்து சேல்ஸ் டீம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களோட டாபிக்ஸ் வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹவு டு மேக் மணி, ஹவு டு பிரிங் சேல்ஸ் டு த கம்பெனி. நாளைக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப உங்கள் கம்பெனியோட சர்வைவல், நான் வந்து டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், மாதம் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து உங்களோட சேல்ஸ் போராக இருக்கும். பார்ட் ஆஃப் மை லைஃப் வந்து ஒரு 10 வருஷம் நான் ஒருத்தவங்கள்ட்ட வேலை செய்கிறேன் அப்படின்றப்ப அந்த ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு சேல்ஸ் டீம் இருக்கும். அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கிட்டக்க பேசுகிறப்ப சின்ன விஷயம், அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அசால்ட்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் சின்ன ஐடியாஸு, சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஃபெயிலியர்ஸ் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடீஸில் கூட இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் தட் யூ டோன்ட் ஹேவ் டு ரிப்பீட் யுவர் செல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும், அக்கௌண்டிங் இருக்கும். இந்தமாரி ஒவ்வொரு டீம்ஸ்லையும் வந்து வில் மேக் சம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றியான நாலேஜ், அந்த ஜாப் ப்ரொஃபைலோட வேலை அதில் என்ன எப்படி இருக்குது, அந்த வேலை அவங்க என்ன சரியாக செய்யலை, என்ன சரியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். அதே சமயத்தில் இப்போ நான்
நான் ஒர்க் பண்ணதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் தான் வந்து ஐ லேர்ன் அ லாட். அண்ட் பெரிய கம்பெனிஸில் வந்து வி ஆர் ஆல்வேஸ் இன் அ சைலோ. நம்மளுக்கு வந்து ஈவன் ஒரு டெவ் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு டிசிஎஸ் விப்ரோவில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ ஒர்க் இன் அ ஸ்மால் போர்ஷன். உங்களுக்கு என்டையர் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் நீங்கள் என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. அதாவது ஃபுல் கமர்ஷியலாக அந்த ப்ராஜெக்ட் என்னப்பா ஒர்த்து அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து $2 million ஒர்த் ப்ராஜெக்ட்டில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெவ்வுக்கு நிறைய பேருக்கு ஃபுல் ஆர்கிடெக்சர் தெரியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் எதில் போய் உட்கார போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டெவ்வுக்கும் தெரியாது, ஒரு சீனியர் டெவ்வுக்கு தெரியும். ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் ஸ்ட்ரக்சராக நம்ம ஒர்க் பண்ணுறப்ப யூ கெட் டு ஒர்க் ஆன் பிகர் ப்ராஜெக்ட்ஸ். பட் த ப்ராப்ளம் இஸ் ஒரு என்டையர் லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது எப்படி சேல்ஸ் லீட் கன்வர்ஷன்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எப்படி அனுப்புகிறாங்க, பிட் பண்ணுறாங்க, டெண்டர் பண்ணுறாங்க, அது கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நெகோஷியேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் லைஃப் சைக்கிள் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். வேற இந்த ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ வந்து என் கண்ணு முன்னாடியே இருப்பார். அவர் எவ்ரிடே வந்து சிரிக்கிறது, சந்தோஷம், துக்கம் எல்லாமே என் கூட இருக்கும். அதுலேருந்து நான் அப்சர்வ் பண்ணி ஐ கேன் ஃபிக்ஸ் மை செல்ஃப் இன் அ பெட்டர் வே. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ கெட் டு நோ ஒர்க் ஆன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். என்னோட ப்ரொஃபைல் மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்யலாம்னு கிடச்சிருக்காது. நான் டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து ஒரு சிவில் கம்பெனிக்கு அந்த டெலிகம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிவில் இன்ஜினியரும் தெரிஞ்சு ஒரு டெலிகம்யூனிகேஷனும் நாலேஜும் இருக்கிற ஒரு ஆள் வேணும். ஸோ அப்போ நான் கையை தூக்கிட்டு அதுக்காக ஒரு புக்கெல்லாம் வாங்கி படித்து அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். ஸோ அது இல்லைனா அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக இன்னும் ஒரு 2 years வந்து டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை செய்கிறப்ப யூ கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி கைஸ் நீங்கள் வந்து வென் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் படித்து முடிச்சுட்டேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில், ஸோ யூ சூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி which gives you time. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, அந்த டைம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதோ வேலை செய்கிறதோ இருக்கட்டும். அண்ட் செகண்ட், மேக் ஷூர் தட் அந்த டைமில் வந்து யூ பி அ டூவர். அந்த டைமில் வந்து உட்காந்து நான் ட்ரேடிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். ஸோ நீங்கள் வந்து யூ ஃபிக்ஸ் அன் ஐடியா, யூ கோ அண்ட் டூ இட். இந்த வாரம் ஒரு விஷயம் படிக்கிறீங்களா, நெக்ஸ்ட் வீக் அந்த விஷயத்தை செய்யுங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஒன்று படிக்கிறீங்களா, அதுக்கு அதே வாரமே இன்னொன்று செய்யுங்க. ஸோ பி அ டூவர் ரைட் அவே. ஸோ இல்லைனா வந்து யூல் ஸ்டார்ட் பிகமிங் லைக் ஒரு திங்கிங் ரொம்ப ஈஸியான வேலை. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து மனசுக்குள்ளார எவ்வளோ பெரிய கோட்டை வேணாலும் கட்டலாம். பட் எதிர எடுத்து வச்சு ஒரு செங்கலை வச்சு ஒரு சின்ன ஒரு பிரிக் லேயர் பண்ணுறப்ப தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேலையில் உங்களுக்கு பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். விச் இஸ் கோன் பி யோர் லைஃப் பிரேக்கர். நிறைய நேரம் வந்து நம்ம சரியாக பேசாமல், சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியாமல், சரியாக லாங்குவேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ த லைஃப் ஸ்கேல்ஸ் மச் பிகர். நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ண முடியும். திங்ஸ் கேன் ஹேப்பன் மச் ஃபாஸ்டர் இன் லைஃப். ஸோ அதனால் think about all this. சரியா? So we'll catch up again in another video guys, and thank you so much, and cheers.